வணக்கம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஆசை, அவா அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் பார்த்துருந்தோம். அதில் வந்து பாவங்கள் அப்படின்னா நம்ம வந்து மோகம் கொள்வது, காமம் கொள்வது எல்லாமே வந்து பாவம்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த மாதிரி அது மட்டும்தான் பாவம்னு வருமா, இல்லை இதை தாண்டி குற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கா? எதை எதை நம்ம தவிர்த்துக்கணும்? ஓகே, இப்போ கடைசி வீடியோவில் வந்து நம்ம அவா, ஆசை, காமம், மோகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலே வரக்கூடிய பற்றோட ஒரு எக்ஸ்பேன்ஷனாக தான் பார்த்தோம். இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் பஞ்ச மகா பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவீங்க இல்லையா, எந்த ஜென்மத்தில் செஞ்ச என்ன கஷ்டமோ என்னை இப்படி வந்து பாதிக்குது, எப்போ யாருக்கு என்ன செஞ்சனோ அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இல்லையா. உங்கள் ஜாதக கட்டத்துலையுமே வந்து இந்த 5 பாவங்களை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதக கட்டத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படும். சரிங்களா? அப்போது அப்படிப்பட்ட விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இது பஞ்ச மகா பாவங்கள். ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கங்க. இதில் இந்த 5ல் 1 பண்ணாமல் இங்கே இருக்க மனுஷனால இருக்கவே முடியாது. இந்த 5 பாவத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணனால தான் அவன் இந்த பூமியில் பிறப்படுத்திருக்கான். அவன் வந்து அவனுக்கு அந்த தெளிவு நிலை கிடைக்கிற வரைக்கும் இந்த 5ல் ஏதோ ஒரு பாவத்தையாவது மினிமம் கண்டிப்பாக அவன் பண்ணியிருப்பான். எல்லாருமே தான் சொல்கிறேன். அதனால அது என்னவா இருக்கும், என்ன ஏது, அது எப்படி வந்து களைஞ்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் கட்டாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? பஞ்ச மகா பாவங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடி போதையில மது பானங்கள் எல்லாமே அருந்துறாங்க இல்லையா, உடலை வந்து அதோட நேச்சுரல் பயாலஜியில இருந்து அதை ஆர்டிஃபிஷியலா ஒரு விதமான மயக்கத்துக்குள்ளாக்குறோம் பார்த்தீங்களா, அது முதல் வகையான பஞ்ச மகா பாவங்கள்ல ஒன்று. இரண்டாவது காமம். சரிங்களா? இந்த காமம் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பேசியிருந்தோம் இல்லையா, இது முடிச்சுட்டு அதை போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். அது இரண்டாவது வகை பஞ்ச மகா பாவங்களில் செகண்டு. மூணாவது கொலை. சரிங்களா? கொலை அப்படின்னா இன்னொருத்தரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்களோட உயிரை எடுக்கிறது வந்து மிகப்பெரிய பாவம். அடுத்த 4வது வந்து பார்த்திங்கன்னா களவு அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருந்து களவாடிட்டு போகிறது. களவாடுதல் அப்படின்னா அதை வந்து மறைத்து எடுத்து கொண்டு செல்லுதல். அது ஏன் பஞ்சமகா பாவத்தில் வருதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்தது வந்து பொய். இந்த 5 தான் வந்து பஞ்சமகா பாவங்கள். இதுக்கு ரொம்ப சிறப்பம்சமாக விசேஷமாக வந்து 2 பாவங்கள் இருக்குங்க. சரிங்களா? அதில் முதல் பாவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்தல் விசேஷ பாவம் உடையது அப்படின்னு வந்து வள்ளலார் சொல்லுவார். அது என்ன விசேஷ பாவம், சிறப்பானதா? அப்படி கிடையாது. இருக்கிறதுலேயே மிகவும் கொடியதான பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம், உயிர் கொலை. அதனாலதான் வல்லார் என்ன சொல்றாரு, புலால் உண்ணுதலை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து, யார் வந்து மதுபானம் போதை வஸ்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழவே தகுதி இல்லைன்னு வள்ளலார் சொல்றாரு. என்னது, வாழவே தகுதி இல்லையா? ஆமாங்க, நிஜமா வாழவே தகுதி இல்லையா? ஏன் அப்படின்னா, இப்ப ஒருத்தன் வந்து தன்னோட இப்ப வந்து தெளிவு நிலையில ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், தெளிவா இருக்கான், ஓகே ஃபைன். ஆனா இதுவே வந்து அந்த போதை வஸ்துக்களையோ அந்த பானங்களையோ பயன்படுத்தினா அவனுடைய மனம் என்ன ஆகும்னா சீர்குலைஞ்சு நிலை குலைஞ்சு போகுமா. அப்ப அந்த மாதிரி போகும்போது அவனோட நினைவை தப்பி போகும்போது அந்த குடிபோதையில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொலை செய்வாங்க. நிறைய ரேப் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். நிறைய திருட்டு போறதுக்கான காரணமும் அதுதான். முக்கியமா கொலைகள் நிறைய அப்பதான் செய்வாங்க. குடிச்சிட்டு ஏதோ ஒன்று உளறது, அப்படி இப்படி பேசுறது. அப்போ இந்த ஒண்ணு செய்யற ஒருத்தனால மற்ற எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறத உண்மை. மோஸ்ட்லி இந்த 5ல் ஏதோ ஒருத்தர் செய்யறானாலே மற்ற 4 செய்ய தயங்க மாட்டாங்கிறதுமே வந்து ஒரு விதி இருக்கு இந்த இடத்துல. அதுல ரொம்ப மோஸ்ட்லி ஒன்று கொலை, இன்னொன்று வந்து இந்த கல். சரிங்களா? இதை தான் வந்து மிகப்பெரிய பாவமாக வந்து சொல்கிறாங்க. சரி, களவுங்கிறது ஏன் மிகப்பெரிய பாவமாக சொல்கிறாங்க? ஒருத்தரோட பொருளை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, இந்த உலகத்தில் படைச்ச பொருள் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே சொந்தம். அப்போ ஏன் வந்து இன்னொருத்தன் பொருளை எடுத்துகிட்டு போகிறது தப்புங்கிறீங்கன்னா, ஆமாம் தப்பு தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒருத்தன் ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க, நல்ல ஒரு காஸ்ட்லியான வண்டி, புது வண்டியாக வாங்கியிருக்கான். அப்போது அந்த வண்டியை பார்த்தா ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே பொறாம வந்து, எப்படிப்பட்ட ஒரு வண்டி வாங்கியிருக்கான் இவன், பயங்கரமாக இருக்கே, கிடச்சா நல்லா இருக்கணும். இதில் ஒரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வண்டியை எப்படியாவது நம்ம வந்து நம்மளோட தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்னு வண்டியை வந்து என்ன பண்ணிடுறாங்க, களவாடிட்டு போயிடுறாங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க, இவங்களும் நல்லா இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த வண்டியை எடுத்துட்டு களவாடிட்டு போனவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவன் நிம்மதியாக இருப்பானா?
இந்த கதையில இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த புதுசா ஒருத்த ஓனர் வண்டி வாங்கியிருப்பான்ல, அவனோட விதிப்படி இந்த வண்டியை அவன் வாங்கி கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அவன் கை கால் உடையணும், இல்லை அவன் வந்து ஒரு துயரத்துக்கு உள்ளாகணுங்கிறது விதியா இருக்கும்போது, அவன் விதியை நீ களவாடிட்டு போறியே, இது பாவமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இவன் பாவத்தை எடுத்துட்டு போய் அவன் சுமக்கிறான் இல்லையா, இப்ப இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஆனா இவன் அதை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா இவன் அவனோட பாவத்தை வாங்குறான் இல்லையா, அப்ப அது பஞ்சமகா பாவத்துல வரும்ல. ரெண்டாவது பொய். ஏன் பொய் சொல்லுதல் வந்து பாவத்தோட கேட்டகரியில வருதுன்னு தெளிவா எல்லாருமே தெரிஞ்சுங்க. உண்மை பேசல் வேண்டும், அறம் செய்ய விரும்புன்னு ஏன் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் தலையா சின்ன வயசுல அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல ஒரு விஷயத்த நீங்க நிதர்சனமா இதை பேசிதான் ஆகணும் அப்படின்னா அதை பேசினாதான் விதி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கூட்டிட்டு போகும். அந்த இடத்துல நான் விதியை மாத்துறேன் மறைக்கிறேன்னு சொல்லி பொய் சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி வந்து உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? இதனாலதான் பொய்யவும் பஞ்சமகா பாவத்துல ஒரு பாவமா சேர்த்திருக்காங்க. அடுத்து கொலை, ரொம்ப விசேஷமான பாவம் இது. ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் வந்து இங்க இருக்கிற யாருக்குமே எந்த மனிதருக்குமே கிடையாதுங்கிறத எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவன் எவ்வளோ பெரிய பாவியா வேணாலும் இருக்கட்டுமே, அவனுக்குன்னு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும். அந்த விதியுமே வந்து ஒருத்தர் கையால தான் வந்து அவன் இறக்கணுங்கிறது எழுதப்பட்டிருந்தா அவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தா அவனோட கணக்குல இந்த விதி எழுதியிருப்பாங்கங்கிறது யோசிச்சு பார்த்துங்க. மரணம் என்பதே வந்து ஒரு பாவம் தான். அதுல இயற்கை மரணம் சரி ஏதோ பரவாயில்ல விட்டுறலாம். ஆனா இந்த மாதிரி துர்மரணங்கள் வந்து மரணிப்பவனும் மோசமானவன், மரணம் அடைஞ்சவனும் மோசமானவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு சிலர் சொல்லலாம், அப்பாவியே இருந்தாருங்க அவர் ஏங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவன் இதுக்கு முந்தின ஜென்மத்துல பண்ண அந்த ஒரு பிறவி வாசனையோட விஷயத்த இங்க அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பொய் முடிச்சிட்டோம், களவு முடிச்சிட்டோம், கல் முடிச்சிட்டோம். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. காமத்தை பத்தி நம்ம வந்து போன இதுலயே பேசிட்டோம். அவா கொள்ளுதல், ஆசை கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவமாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்து மேல மோகம் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய புத்தி வேலை செய்யாம போயிடும். நீங்க என்ன காரியத்துக்காக இந்த பூமியில பிறப்பெடுத்தீங்க, இந்த பூமியில் நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை முடியும் முன்பு நித்திரை கொண்டோம் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை நீங்க எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. அருமையான வரிகள், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். நிஜமாலுமே இங்க வந்து நம்ம ஒரு டிராவலுக்காக தான் வந்தோம். என்ன இந்த டிராவல்ல நம்ம ஒரு இடத்துல நீங்க ஏன் டிராவல் பண்றீங்க, எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காகன்னு. அதேதான் வந்து இந்த பூமிக்குமே நீங்க ஒரு புண்ணிய நித்திய யாத்திரை தான் வந்தீங்க, இங்க வந்து கத்துக்கிட்டு மேல் உலகத்துக்கு போறக்காக. ஆனா இங்க நீங்க யாத்திரை முடியறதுக்கு முன்னாடி நித்திரை கொண்டுட்டீங்க, அது முடியறதுக்கு முன்னாடி தூங்கிட்டீங்கன்னு இறந்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி? அப்போ இந்த பூமியில நீங்க பிறப்பெடுக்கிறதே வந்து இங்க இருக்கிற விஷயங்களை நீங்க உங்களை பக்குவப்படுத்திட்டு இறைநிலையை அடையறதுக்காக தான். எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இதையே சொல்லி 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 பல வருஷமா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் திருந்தி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. மற்றவங்களோட கதி அது அவனோட தலையெழுத்து தான். நம்ம என்னதான் கூவி கூவி பேசினாலும் அவங்க வந்து கேட்குற மாதிரி கேட்டாலும் அவனோட வினை பயன் அவனுக்கு எப்போ வழி விடுதோ, குருவோட அருள், குறிப்பா இறை அருள், குரு அருள் இல்லை அப்படின்னா அவன் எத்தனை ஆன்மீக வகுப்பு அட்டன் பண்ணாலும் சரி, எத்தனை பக்கம் போய் உட்கார்ந்தாலும் சரி, என்னென்ன பயிற்சி பண்ணாலும் சரி, அது வேலைக்கு ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அனுபவபூர்வமான உண்மை இது எல்லாமே. அப்போ இந்த பூமியில வந்துட்டு நீங்க மற்ற ஒரு விஷயத்து மேல மோகம் கொண்டு அது பின்னாடியே போறீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களோட பர்த் பர்பஸ் என்னங்கிறது மறந்தீங்கன்னா அது பாவமா இல்லையா அப்படிங்கறது யோசிச்சுங்க. இது ஒரு கொடிய பாவம். ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சமகா பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன விஷ்ணு இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிறீங்களே அப்படின்னா உண்மையாலுமே இல்லை. இது இந்த பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில அந்த கர்ம வினைகளை வந்து அனுபவிச்சுதான் கழிச்சாகணும். ஆனா பாவ மன்னிப்பு எந்த இடத்துல இருந்து வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இயேசு பெருமான் என்ன சொல்றாரு, மரணமே பாவத்துக்கோட இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ பாவம் செஞ்ச அப்படின்னா அதோட கூலி மரணம் அப்படின்னு சொல்றாரு. பாவ மன்னிப்பு அப்படின்னா என்னது, நீ மரணமாகாம தப்பிக்கிறது தான் வந்து உனக்கான பாவ மன்னிப்பு. அப்படின்னா மரணத்தை தழுவாமல் தப்பிப்பதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதை எவன் கண்டறிந்து கண்டுபிடித்து அதை கடைபிடிக்கிறானோ அவன் தப்பிச்சு போயிட்டே இருப்பான். அந்த பஞ்சமகா பாவங்களை அவங்க ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அவன் உணர்ந்துட்டான், மனப்பூர்வமா உணர்ந்து அதை கழிக்கிறான் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நினைச்சுக்கேன். இன்னும் சிலர் இந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், ஏன் சார் அவன் எவனோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு போனா என்னை போட்டு வாதிக்கிறாங்க, அவன் எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான் என்னை வந்து தப்பா சொல்றாங்க, அவன் எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டான், யாரையோ அவன் போய் சொல்லிட்டு போயிட்டான், அவன் நல்லா தான் இருக்கான் அதுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா இதே ஒரு செயலை இதற்கு முந்தின பிறவியில வந்து நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னா அது மிகையாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இந்த பிரபஞ்சம் காரணமே இல்லாம ஒருத்தனை குற்றவாளியாகவும் குற்றவாளி கூண்டாலையும் ஏத்தி நிப்பாட்டாதுங்கிறது தெரிஞ்சு. குற்றவாளினா உடனே கோர்ட்டுக்கு போயிட வேண்டாம். வாழ்ற வாழ்க்கையோட யதார்த்தத்தை பத்தி நான் பேசுறேன். நீங்க எங்கேயோ விதைத்த விதை இன்னைக்கு அது முளைச்சு அறுவடைக்கு நிக்குது அப்படின்னா அப்போ இது நம்ம செஞ்சது தானே. அப்போ ஐயோ இது வந்துருச்சே அப்படின்னு சொல்லாம உடனடியா அது விஷச்செடியா இருந்தா அதை நீங்க உங்க நிலத்துல இருந்து தூக்கி பிடுங்கி வீசிட்டு அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கான வழியை பாருங்களேன் தவிர, ஏன் நான் வந்து நல்லா தானே நெல் போட்டுட்டு இருந்தேன், நெல்லுக்கு நடுவில் ஏன் விஷச்செடி முளைஞ்சது, ஏன் அதாவது ஏன் வந்து இந்த மாதிரி வேண்டாத செடிகள் வீட்ஸ் முளைக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. எத்தனையோ பயிர்களை போடுறாங்க கிராமத்துல விவசாயிகள் எல்லாருமே, நடுவில் தேவையில்லாத வந்து செடிகள் முளைக்குது இல்லை, அவங்க என்ன அதுக்கு புலம்பிகிட்டேவா இருக்காங்க, புலம்பெல்லாம் தூக்கி போட்டு அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதையவே நீங்களும் பண்ணுங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வருதா, அது வந்துருச்சு, வரக்கு முன்னாடி வருமுன் காப்போன்னு எப்படியாவது காத்துக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை பாருங்க. ஏன்னா ஐயோ நான் வந்து எதுவுமே பண்ணலையே, என்ன ஏன் இப்படி பேசுறானுங்க, ஐயோ நான் எதுவுமே பண்ணலையே, என்ன எதுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. நீ செஞ்ச பாவம் எங்கேயோ சுத்திட்டு இந்த நேரத்துக்கு இந்த நாள்ல இந்த டைம்ல இன்னார்னால இவருக்கு வரணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சத்தியமா அது வந்தே தீரும். அந்த இடத்துல சங்கடப்படுங்க, புலம்புங்க. ஆனா அது எப்படி டேக்கிள் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணுங்கிறத யோசிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. இதுதான் சாதாரணமா இருக்கிற மனுஷங்களுக்கும் ஆன்மீகத்துக்குள்ள முதிர்ச்சி ஆகி போறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ பஞ்சமகா பாவங்கள் என்னன்னு பார்த்துருப்பீங்க. அதை வந்து கழிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமும் ஞானமும் தெளிதலும் புரிதலும் மட்டும்தான். என்னைக்கு வந்து இந்த மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கடந்து நீங்கள் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு தயாராகிறீங்களோ அப்போ பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிக்கும். காலடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாவம் மொத்தனையுமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிரும். அந்த சாம்பலை தூக்கி சிவபெருமான் எப்படி தன்னோட உடம்புல பூசிட்டு நடனம் ஆடுறாரோ அந்த மாதிரி உங்களோட ஆன்மா அந்த சாம்பல் எல்லாத்தையுமே பூசிட்டு தன்னை தானே வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து அதை ஏற்றி கொண்டு போயிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்றியமையாததுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், என்ன நிறைய பேர் இப்போ வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து உள்ளுக்குள்ள செரிபலம் ஸ்பைனல் கார்டு சிஎஸ்எஃப் எனக்கும் அப்படி பேச தெரியும், நிறைய பேசுவோம் நம்மளும் டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு வந்தான். அது தேவையில்லை. அதான் பேசுறதுக்கு 100 பேர் ஊருக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கப்புறமும் நிறைய பேர் வருவாங்க ஒருத்தர் வச்சு பேசுனதை வச்சு இங்கிலீஷ் ஃபிலாசபிஸ் வச்சு. நமக்கு தேவை யதார்த்தமான ஞானம், நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுமோ இந்த ஞானத்தையோ ஆன்மீகத்தையோ அப்படிதான் நம்ம கொண்டு போகணுமே தவிர இப்போ நீங்க வந்து செரிபரம்ல தான் இது இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்க தான் இது இருக்குன்னு. ஆனா உங்களோட வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கங்க, பயிற்சிகளை வந்து செய்ய ஆரம்பிங்க. முறையா நீங்க வந்து சொல்ற விஷயங்களை உள்வாங்கி இந்த பஞ்சமகா பாவங்களை ஏதோ நம்ம பண்ணியிருப்போம், இதனால இதை அனுபவிக்கிறோம், சரி இதை கழிக்கிறதுக்கு என்ன வழி, ஆன்மீகம் ஒன்றே வழின்னு மனசார முழுவதுமா இறங்குங்க. இதை விட முக்கியமான ஒரு பாவம் இருக்கு, 6வதா ஒரு பாவம். இந்த எல்லா பாவத்துக்கும் தலையாய ஒரு பாவம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? குரு சாபம். சரிங்களா? இந்த ஒரு பாவமும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிறரை நிந்தித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து அடுத்த இந்த கேட்டகரிஸ்ல வரும். இதை மட்டும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி சில பாவங்கள் சாபங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இறை அருள் பெறாமல் இருத்தலே மிகப்பெரிய சாபம் தான். அதை தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில நான் வந்து ஏத்திஸ்டா இருக்கேன், இல்ல கடவுள் மறுப்பாளனா இருக்கேன், இருந்துட்டு போ, ஆனா அதுக்கானது சேர்த்து அனுபவிச்சுட்டு தான் இது வரைக்கும் எல்லாருமே போயிருக்காங்க. இந்த மாதிரி இருந்த யாருக்குமே நிம்மதியான மரணம் வந்ததை சரித்திரமே கிடையாது. சரிங்களா? யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, கடைசியில ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இறந்து போயிருப்பாங்க. இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத வந்து உணர மறுக்கிற மனம் ஒரு மடத்தனமான மனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இது மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு குருவை வந்து நிந்தித்தலும், அவன் ஒழுக்கமானவனா இருந்தா பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஆகாவலியா ஒருத்த வந்து குருங்கிற விஷயத்துல ஒருத்த ஆகாவலியா உட்காந்துட்டு அதை சாப்பிட்ற இதை சாப்பிட்ற கண்டது கடி இந்த பாவத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை நீங்க மதிக்கவே வேண்டாம், விட்டுருங்க. ஆனா உத்தம குருமார்களா இருக்காங்க, உண்மையான வழிகாட்டியா இருக்காங்கன்னா அதை புரியாம நீங்க நிந்தனை செய்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடிய பாவம் அப்படிங்கிறது. மனதாலும் சரி, வாக்காலும் சரி, உடலாலும் சரி, உயிராலும் சரி, எண்ணத்தாலும் சரி, நினைவாலும் சரி, மறப்பாலும் சரி. ஒரு குருவை மறத்தலுமே ஒரு பாவம் தான், குருவை வணங்க கூசி நிற்பதுமே ஒரு பாவம் தான். இதை பத்தி குரு சாபம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பேசலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து பேசுவோம். ஸோ இந்த 7 வகையான பாவங்கள் பத்தி பார்த்துருக்கோம் நம்ம இப்போ இந்த இதுல பஞ்சமகா பாவங்கள் பிளஸ் நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள். என்னைக்குமே இந்த விஷயங்கள் எதையுமே வந்து மறந்துடாதீங்க. உயிர் பலி கொடுக்கறதுமே வந்து ஒரு பாவமான விஷயம்தான். அதனாலதான் வள்ளலாரும் அதை எதிர்த்தார், நிறைய பேர் எதிர்த்தாங்க. இதுக்கு மேலேயாவது வந்து ஆன்மீகத்துல உண்மையான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள போறதுக்கான வழியை பார்ப்போம். சர்வமும் சிவமயம்.